ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக இந்த மேக்கப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் ஒரு மேக்கப் கிட் ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு எப்படி ஒரு ஃபுல் மேக்கப் நம்ம பண்ணணும், பிகினர்ஸ்க்கு எப்படி மேக்கப் பண்ணணும், ஒரு ப்ரைடலுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும், ப்ரைடல் பேஸ்க்கு எப்படி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் டெர்மாவோடது. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே போதும், நமக்கு ஃபுல் மேக்கப்புமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம கன்சீலராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கலர் கரெக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், என் கான்டோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ஆல் இன் ஒன் ப்ராடக்ட்னால் இந்த ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு மேக்கப் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கைலானோட டெர்மா கலர் இதில் வந்து 12 ஷேட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வந்து ஒரு ஆயில் ஸ்கின்னுக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகாது. நான் இன்றைக்கி ஆயில் ஸ்கின்னுக்கு மேக்கப் சிம்பிளாக நம்ம வீட்டிலே நமக்கு நாங்கள் செல்ஃபாக எப்படி பண்ணுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஃபேஸை கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபுல்லாக க்ளன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஃபேஸில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. இப்போ நான் டோனர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற டோனர் வந்து ப்ளம்மோடது க்ரீன் டீ டோனர். இது ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். ஆயில் ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டோனர் வந்து நீங்கள் ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணலாம், செல்ஃபாகவுமே டெய்லி பேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்காது, நல்ல ஒரு ஹைட்ரேட் ஃபீல் இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஐகான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பேடில் இந்த டோனரை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் இது போல் டேப் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம லேயரிங் பண்ணும்போது மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு கேப் விட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். சிடிஎம் ப்ராசஸ் பொறுத்தவரை ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போதோ லேயரிங் பண்ணும்போதும் ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து லேயரிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து டாட் அண்ட் கீயோடது. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதோட பாக்ஸ்க்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே போல் அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப ஹைட்ரேட் ஃபீல் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து 72 ஹவர்ஸ் ஹைட்ரேஷன் சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் டாட் அண்ட் கீயோடது. என்னோடய ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்ன்றதுனால நான் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜெல் பேஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆயில் பேஸ்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன போல் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னில் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ்னாலேயே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரஷ்லேயே பாதி போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் மாய்ஸ்சரைசரை ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது என் ஸ்கின்னுக்கு. நான் லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப அப்படி ஸ்டிக்கியாலாம் இருக்காது. நீங்கள் போட்டதுமே ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய டார்க் மார்க்ஸ் இருக்குன்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தென் இதே சேம் ப்ராடக்டில் நான் வந்து சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷ் மூணுமே ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு. எப்படி கிளியர் பண்ணேன்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், கிளியர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நான் ஹைப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஹைப்ரோ 2 ஹைப்ரோஸ்க்குமே வந்து லாங் கேப் இருக்கும். என்னோடய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைப்ரோ ஃபில் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக ஹைப்ரோவோட ஸ்டார்டட் பாயிண்டில் நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் மிடில்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஹைப்ரோ வந்து நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹைப்ரோ ஃபில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹைப்ரோ வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஹைப்ரோவை கன்சீல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது டர்மாவோட D5 ஒரு கன்சீலிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய ஹைப்ரோவை கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் ஏன் பண்ணுறோன்னா நம்மளோட ஹைப்ரோவை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ இந்த சைடு ஹைப்ரோவுக்கும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்காக தான் நம்ம ஹைலைட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் கன்சீல் பண்ணும்போது உங்கள் ஹைப்ரோஸ் இன்னும் என்ஹான்ஸ்டாக காட்டும். இப்போ என்னோடய 2 ஹைப்ரோஸுமே ரொம்பவே நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் உங்களோட ஹைப்ரோவை கன்சீல் பண்ணிக்கோங்க. கன்சீல் பண்ணால் உங்களோட ஹைப்ரோ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரைமர் போகலாம். வெட் அண்ட் வைல்டோட மேட்டி ஃபினிஷ்டு ப்ரைமர் ஃபோட்டோ ஃபோக்கஸ். இந்த ப்ரைமர் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்டு ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் எடுத்துருக்கேன், என்னோடய ஃபேஸ்க்கு. கை வச்சு உங்கள் ஃபிங்கர்ஸ் அடியில் நீங்கள் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷனுக்கு நான் DJ2 இந்த கலெக்ஷன் எடுக்கிறேன். நான் வந்து கரெக்ஷன் வந்து ஆரஞ்சு வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோடய ஸ்கின்னை விட 2 டோன் வந்து டார்க்கர் டோனாக எடுத்து நான் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்னோடய டோனை விட ஒரு டோன். டர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டிங் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். D742 இந்த ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
பேலட்டில் இருக்கிற ஒரு டீப்பர் டோன் எடுத்து நான் நோஸை கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோரிங் ஏன் பண்ணுறோன்னா நம்மளோட நோஸை ஒரு ஷார்ப்னஸாக காட்டுறதுக்கு. அண்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லுமே நம்ம ஒரே ஷேப்பாக இருக்கும். நம்மளோட ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கான்டோரிங் ஸ்டெப் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களோட ஃபீச்சர்ஸை அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம். என்னோடய நோஸ் வந்து நான் இன்னும் ஷார்பன் பண்ணி காட்டுறதுக்காக கான்டோரிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளஷ் வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ளஷ்ஷு. அதனால் நான் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுமே நான் வந்து இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பவுடர் பேஸ்டு ப்ளஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக்கிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுடர் ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஒரு க்ரீம் பேஸ்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே வந்து என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறோமோ அதோடு நம்ம முடிச்சுக்கிடணும். நம்ம பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு லிக்யூட் ப்ராடக்ட்டுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எல்லாமே பவுடர் பேஸ் பண்ணதாக தான் இருக்கணும். ஸோ இதான் ப்ரொசீஜர். ஒரு க்ரீம் பேஸ்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே க்ரீம் ப்ளஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் இருக்கும். லிக்யூட் சேம் ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் பவுடர் செட்டிங் போயிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே லிக்யூட் ஆர் க்ரீம் பேஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ளஷ் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதே சேம் ரொம்ப ஜாஸ்தி ப்ளஷ் போட்ட மாதிரியுமே தெரியாது. இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பவுடர் செட்டிங். நான் இப்போது டெர்மாவோட ஃபிக்ஸிங்ஸ் பவுடர் வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லி இந்த ப்ராடக்டை வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ப்ராடக்டை எடுத்து நம்ம பவுடரில் டிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களோட கையில் வச்சு நீங்கள் ஒரு டேப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல நம்ம நிறைய பவுடர் வச்சு செட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அது போல் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது பவுடரை எடுத்து உங்கள் கையில் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, அதே சேம் பேச்சஸாகவும் தெரியாது, ஒரு ஈவனாக இருக்கும் ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபேஸ் ஃபுல்லி ப்ராடக்டை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இது டெர்மாவோட ட்ரான்ஸ்லூஷன் பவுடர். லிப் லைனர். இப்போ என்னோடய மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து க்ரைலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அவ்வளோதான். நான் இப்போது என்னோடய மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மேக்கப் லுக் நான் எவ்வளோ சிம்பிளாக க்ரியேட் பண்ணேன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய மேக்கப்பை ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எங்கேயாச்சும் மூவ் ஆகுதான்னு. இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் எப்போவுமே மூவ் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்.